பொதுவாக பீரியட்ஸ் டைமில் நிறையா பேருக்கு ரொம்ப வயிற்று வலி இருக்குங்க. வயிறு பெயின் இல்லாமல் கால் வலி எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா சுத்தமாக வந்து சாப்பிட கூட முடியாத அளவுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து தலை சுற்றுற அளவு கூட இருக்கும். வாமிட்டிங் நிறையா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கையில் அந்த பெயினை குறைக்கிறதுக்கு சில ஹோம் ரெமடிஸ் நம்ம பண்ணோம்னா பெயின் வந்து கண்டிப்பாக பாதியானாலும் குறைஞ்சிரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நைட்டே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஹாட் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர் எதில் வேணால் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை, வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிறு வலி நல்லாவே குறையும். இதை நீங்கள் டெய்லியுமேவும் பண்ணலாம். அட்லீஸ்ட்டு பீரியட்ஸுக்கு ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்து இதை பண்ணிங்கனாக்கா 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடி பண்ணால் கூட நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அடுத்து இந்த பீரியட்ஸ் டைமில் மோர் வந்து கண்டிப்பாக நிறையா குடிக்கணும். மோர் குடிச்சிங்கன்னா பாடி ஹீட் நல்லாவே குறைஞ்சி பெயின் அப்பையும் நல்லாவே குறையுங்க. மோர் நிறையாவே எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே குடிக்கிறதே ஹாட் வாட்டராக குடிச்சிங்கனாலும் பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பீரியட்ஸ் டைமில் பொதுவாக நம்மளே அறியாமல் ஒரு பொசிஷனில் படுத்திருப்போம். இந்த மாதிரி படுக்கும்போது நமக்கு பெயின் வந்து நல்லாவே ரிலீஃப் ஆகிற மாதிரி தோணும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரியே படுத்திருப்போம். பெயின் நல்லா குறையும். அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சைல்டு போஸுங்க. இந்த போஸை வந்து நீங்கள் எக்ஸசைஸாக ட்ரை பண்ணிங்கன்னா பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னாவே குறையும். அடுத்தது பிஜியான் போஸ் லெஃப்ட், ஒரு காலை வந்து மடக்கி ஒரு காலை மட்டும் நீட்டி இந்த மாதிரி லெஃப்ட்டில் 3 மினிட்ஸு, ரைட்டில் 3 மினிட்ஸ் பண்ணலாம். அடுத்து ரிக்ளைனிங் பவுண்டு ஆங்கிள் மெத்தட்னா பில்லோவை வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட பேக்கை சப்போர்ட் பண்ணி நம்ம படுத்திருந்தோம் 3 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் பெயின் நல்லா ரிலீஃப் ஆகும். சிலருக்கு கால் வந்து ரொம்ப வலிக்கும், கால்லாம் குடையும். அந்த டைமில் இந்த ஹாட் வாட்டரை வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதில் காலை வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். ஹாட் வாட்டரில் வந்து காலுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். இடுப்போட நம்ம ஹாட் வாட்டரை ஊற்றி டெய்லி வாஷ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பெயின் நல்லா ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.